ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எபிசோட் 5 பார்க்க வந்த எல்லாருமே நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் சிங்கிள் தான்ப்பா. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போது அங்கே சோன்னு மழை பெய்யுது. உடனே நம்ம ஹீரோயினை சைக்கிளில் உட்கார வச்சு ஒரு மரத்தடிக்கு கூட்டு வந்து அந்த மரத்தடியில் 2 பேரும் உட்காந்து அந்த மழையை ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோ கேட்குறாரு, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உன்னோடைய சிஸ்டர் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க அந்த மரத்தடியில். இப்போ ஏதோ சத்தம் கேட்குது, அதாவது ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் தெரியல. போலீஸ்காச்சும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடி வரும்போது நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் அந்த மரத்தடியில உக்காந்துருக்காங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாகுது. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுதுப்பா, இவ்வளோ பாசம் நம்ம மேல வச்சிருக்காங்களே உங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவனோட அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் இவகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் அவளை தூங்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, கதவை சாத்திட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட தலை ரொம்ப ஈரமாவே இருக்கு. தலை காய வைக்கிறதுக்காக ஹேர் ட்ரையர் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அங்க இருக்க ஹேர் ட்ரையர் எடுத்து அவர் போட்டு கொடுக்குறாரு. இது ரொம்ப பழசான ஹேர் ட்ரையர், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல கூடு அப்படின்னு சொல்லி அதை வாங்குறான். ஆனா அது ஒர்க் ஆகவே இல்லை. அது ஒர்க் ஆகலைன்னு அதை தட்டி தட்டி ஒர்க் பண்ண வைக்கிறா. ஆனாலும் அது ஒர்க் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, அந்த ஒயரை இன்செர்ட் பண்ணு அப்போ தான் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதை பண்ண தெரியல. உடனே ஹீரோவே அந்த ஹேர் ட்ரையரை வாங்கி அவங்க தலையை காய வச்சு விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கனவு உலகத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே போதும் போதும் தலைலாம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே 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 கூல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் அவனோட தம்பி இருப்பான்ல, லூசு பையன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு வீடியோ காமிக்கிறான். இது என்ன வீடியோனா, நம்ம ஹீரோவோட அப்பாவோட பர்த்டேக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் விஷ் பண்ணியிருப்பாள்ல, அந்த வீடியோ தான் காமிக்கிறான். என் பர்த்டேக்கு ஒரு நாளாச்சும் விஷ் பண்ணியிருக்காளா, இங்கேருந்து போகிறான் அவனுக்கு விஷ் பண்ணுறதுக்கு, வீட்டுக்கு வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க விருந்து வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடுவா. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறான்னா, என்ன ஃபுட்டு இது, அந்த ஃபுட்டெல்லாம் போயிட்டு சாப்பிட்ருக்காளே இவ, நம்ம வீட்டில் மட்டும் இது அதை சமைச்சு கொடுத்தா இதை சாப்பிட மாட்டான் அதை சாப்பிட மாட்டான்னு எப்படியெல்லாம் சீன் போடுவா. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கையிலையும் அவளோட முட்டையிலையும் காயமாக இருக்குது. இதை அவர் பார்த்துட்டு அப்படியே பதறி போகிறாரு. இப்போ ஹீரோவோட ஃபேமிலியும் உட்காந்து கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுனாங்கன்னா இவங்க டிவோர்ஸ் வாங்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான். இவ்வளோ அந்யோன்யமாக ஒன்றா இருக்காங்க, எப்படி இவங்க டிவோர்ஸ் வாங்குவாங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்கே நடந்த எல்லாத்தையும் ஹீரோவோட அப்பா இருக்காருல, அவர் போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் முட்டியில் காயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு விடுறாரு. என்னப்பா இது பேண்டேஜ் இவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு கேட்குறான். இந்த பேண்டேஜ் என்னோட ஃபேவரட் பேண்டேஜ், சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி க்யூட்டாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு காயம் இருக்குது, அந்த காயத்துக்கும் மருந்து போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னையா இவன் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறானே, ஆனால் நம்ம இவன் கிட்ட சரியா பேசுறது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்குறா. ஏன் இப்படிலாம் பேசுற, அதுக்கு தான் உன்னை நான் எங்கேயும் தனியா போக கூடாதுன்னே சொன்னேன், ஆனா நீ என் பேச்சை கேட்கவே மாட்டா. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு யூரோப்பியா போயிட்டு உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நீயும் என் கூட வரதானே, நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் கேட்டேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே அமைதியாக இருக்காரு. சரி ஓகே அன்னைக்கு நடக்கும் போது பார்க்கலாம், அன்னைக்கு போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்பில் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே போகிறாரு. அவளும் வந்து கிஸ் பண்ண ரெடி ஆகிட்டா. அப்படியே கண்ணை மூடிட்டு கிட்ட வரா. பட் நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, அப்படியே எழுந்து வெளியில போயிடுறாரு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அப்ப வெளியில வந்து அவர்கிட்டயே அவர் தன்னால பேசிக்கிறாரு. என்னடா பண்ற நீ, அவளை போய் கிஸ் பண்ண போறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. வேற சப்பலை வேற மாத்தி மாத்தி போட்டு வந்துட்டாரு. உள்ள போலாமா வேணாமா, போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. உள்ள போனா கிஸ், வெளியில போனா டிவோர்ஸ், எதுவுமே
வேணும்னு முடிவு பண்ணிக்கோடா பெக் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டவே அவர் புலம்பிட்டு இருக்காருங்க. ஹீரோயினுக்கு இவன் ஏன் போனானே தெரியல. ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பானோ இல்லை வேற எதுக்காக போயிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. டைமை பார்த்தா மணி 10க்கு மேலே ஆச்சு. அப்போவும் ஹீரோ வீட்டுக்கு வரவே இல்லை. ஹீரோயின் பார்க்குறா 10லேருந்து 10:45 ஆயிடுது. இன்னமும் இவன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அவனுக்கு கால் பண்ணுறான். சரி வேணாம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. அவன் அதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். என்னது தூங்கவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்கிறான். திரும்ப எழுந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தான். குடுகுன்னு எழுந்து ஓடி போயிட்டான். என்ன போயிட்டு தூங்க சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாகிறாங்க. போயிட்டு ஜன்னலெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. பட் அவன் இல்லவே இல்லை. அப்படியே தூங்காமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட தம்பியும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவன் தம்பி என்ன சொல்கிறான்னா சரி நீ வீட்டுக்கு போடா, அவன் அங்கே தனியாக படுத்திருப்பா, நீ போய் அவன் கூட படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த ஃபாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்திருக்கா அப்படின்றத பார்க்காமலே எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இதை பார்த்துட்டு அப்படியே செம மூட் ஆஃப் ஆகி ஹீரோயின் அப்படியே நடந்து போயிடுறான். இதெல்லாம் சொல்லிட்டு அவரோட தம்பையே சரக்கடிச்சிட்டு உள்ளே எழுந்து போயிட்டாரு. பட் நம்ம ஹீரோ எழுந்து போகவே இல்லை. எனக்கு அவளை பிடிக்கல, அவங்க வீட்டில் இருக்க யாரையும் பிடிக்கல, இதை சொன்னா ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிட்டு இருக்காரு. இப்படி புலம்பிக்கிட்டு அங்கவே படுத்துடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்ப ரூமுக்கு வந்துடுறா. ரூமுக்கு வந்து நான் தனியாகவே தூங்கிக்கிறேன், எனக்கு யாரும் தூங்குறதுக்கு தேவையில்லை, என்னால் என்ன தனியாக தூங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான அவன் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நினச்சி பார்க்குறான். இப்போ காலையில் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஹீரோயினோட திங்ஸை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹேங் இருக்காங்கல்ல அவங்க வேற இடத்துக்கு போகிறாங்களாம், இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஸ்டே பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வேகமாக நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இந்த ரூமை காலி பண்ணுற இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, உனக்கு தான் என்ன பார்த்தா நர்வஸாக இருக்க இப்போ, அப்புறம் எதுக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இங்கே இருக்கணும், என்னது நான் நர்வஸ் ஆனா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மட்டும் சந்தோஷமா இந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்லிட்டு அவ பாட்டு அவ போன்ல பேச ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது. அங்க இருந்து உள்ள போயிட்டு நின்று அழுதுட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி கிட்ட போய் என்ன சொல்றாரு, அந்த பெட்டை மட்டும் இங்க வச்சுட்டு போங்க, அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அவனும் ஓகே சார் பெட் இங்க வச்சிடறோம் அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவங்க லவ் பண்ணும் போது அவன் கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேக் பண்றத பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ மட்டும் அந்த ரூம்ல அந்த பெட்ல தனியா படுத்திருக்காரு. மேல பார்த்தா அந்த ஸ்டார் இருக்கு. இதை பார்த்து அவர் அப்படியே அழுகிறாரு. தனியா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் அழுகிறத பார்த்து நானே மனசுடைஞ்சு போயிட்டேனா பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க அழுதுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஹீரோயின் அங்க அவங்க கன்சீவா இருக்கும் போது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை எடுத்து கிழிக்கலாம் அப்படின்னு வரா. பட் அவளுக்கு மனசு வரவே இல்லை. அதை திரும்ப அந்த டிராவிலே வச்சிடறா. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இது வரைக்குமே இவங்க ஒரே வீட்டுல இருந்து தான் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இப்ப 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வேற வேற வீட்டுல இருக்காங்க. அதை நினைச்சு 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா வெளியில எங்கேயோ தூங்கிட்டு காலையில எழுந்து வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி உக்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட என்ன நீ காலையில எழுந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. நீ ரொம்ப நல்லா தூங்கின போல இருக்கு, நான் இன்னும் தூங்கவே இல்லை நைட்ல இருந்து அப்படின்னு சொல்றான். என்னது நைட்ல இருந்து தூங்கலையா அப்படின்னு கேட்கும் போது கோவமா அப்படியே அங்கிருந்து எழுந்து போயிடுறான். வீட்டுக்கு வேலையில ஹீரோவோட ஃபேமிலியே ஹீரோவையும் ஹீரோயினையும் வழி அமுச்சு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அப்பா இருக்காருல, அவருடைய ஃப்ரெண்டு அங்கே வந்திருப்பாங்க. அவருடைய அம்மாவையும் கூட்டு வந்திருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் கையை பிடிச்சி எப்படி பாருக்கா, நல்லா இருக்கியா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் டிவோர்ஸ்னு ஒரு மேட்ரு போயிட்டு இருக்குன்னே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றாங்க அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவனுடைய அம்மா என்ன சொல்றாங்க, ஒர்க்லாம் அப்புறமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன் உடம்ப பாருமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே ஆண்டி நான் வரேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை முறைச்சிக்கிட்டே கார்ல ஏறுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே கார்ல ஏறுறாங்க. 2 பேரும் அப்படியே ஒன்னா போறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பாவும் அவளுடைய அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய பிரச்சனை இவங்களுக்குள்ள வந்தது. நான் கூட போய் அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து நம்ம பேக் என்ன பண்ணா தெரியுமா, அப்படியே அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த சம்பவம் இப்ப கூட எனக்கு மறக்கவே இல்லை, இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா அவளை, அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி அவங்க பெரியவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க.
இப்போ அவங்க வீடு வந்த உடனே அப்படியே நம்ம ஹீரோ இறங்கிக்கிறாரு. அந்த கொடையை வாங்கி நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில கூட்டு வராரு. அவங்க அப்படியே வழியிலே நின்று என்ன கேக்குறாங்க, நேத்து நைட் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அப்பெல்லாம் நீ வரல, இப்ப எதுக்கு வந்து எனக்கு கொடை பிடிக்கிறா, இது இல்லாமலே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் கொடை பிடிக்கிறாரு. அவரு நனைஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கொடையை ஒழுங்கா பிடி, எனக்கு மட்டும் பிடிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், இங்க இருந்து எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் செம்ம கோவமா அப்படியே நடந்து போறா. அவளுக்கு பின்னாடி அப்படியே ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டே போறாரு. இப்ப அங்க யார் இருக்காங்க தெரியுமா, அவனோட எக்ஸ் லவர் இல்ல, அவன் வரான் ஒரு கொடையோட. அவன் வந்த உடனே அவன் அப்படியே அவன் மேல கை போட்டு வா உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அவன் மேல கை போட்டு கூட்டு போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கு விட்டான் பாருங்க. நமக்கே இவ்வளவு கடுப்பாகுதுன்னா ஹீரோக்கு எவ்வளவு கடுப்பாகும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தவன் ஆட்டோக்கு பூஜை பண்றவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள வந்து பார்த்தா அவன் எக்ஸ்ல ஒரு டீ போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்க உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ வந்த உடனே சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ல இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லிட்டு போறான். அவன் என்ன பண்றான், நக்கலா நம்ம ஹீரோவை பார்த்து டீ குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு நம்ம ஹீரோ இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். நானா வரலப்பா, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன வர சொன்னாங்க, இன்வைட் பண்ணாங்க, அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இங்க உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்காமே, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிட்டு இந்த பிசினஸ் விஷயத்தெல்லாம் இங்க இருந்தே பேசிக்கலாம், நீ எதுக்கு போயிட்டு வர, இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இதுக்கப்புறம் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை, நீ தங்கனானா நீ இருந்தானா, நீ இல்லனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா அவருடைய ரூமுக்கு போறாரு. இப்ப ஹீரோயின் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில வந்தா இவன் டீ போட்டு வச்சிருக்கான். அந்த டீ எடுத்து குடிச்சிட்டு சரி எங்க பேக் எங்க அப்படின்னு கேக்குறான். அவன் உள்ளதானே வந்தான் அப்படின்னு சொல்லும் போது இல்லையே ரூம்ல அவன் இல்லையே அப்படின்னு சொல்றான். இப்ப அவகிட்ட என்ன கேக்குறான்னா, நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி பெட்ல செப்பரேட்டா தான் படுத்து தூங்குறீங்களா அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் இவனுக்கு தேவையா சொல்லுங்க, இவன் பிசினஸ பத்தி தானே பேச வந்தான், அதை பத்தி பேசிட்டு மூடிட்டு போக வேண்டியதானே. எத்தனை பெட்ல தூங்குனா இவனுக்கு என்ன வந்துச்சு, இவங்க செப்பரேட் பெட்ல தூங்குறாங்கன்னு யார் இவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஸ்பை அங்க போவால அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பா. அதனாலதான் இவன் இப்ப இந்த கேள்வி கேட்கறான். நம்ம ஹீரோயின் அமைதியாவே இருக்கா, அவன் இன்னும் கேள்வி கேட்டுட்டே இருக்கான். நீ அவன் கூட சந்தோஷமா தான் இருக்கியா, ஏன் நீ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ அவன் கூட இங்க இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியா என்ன, ஒரு ஹஸ்பண்டா இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்லியா செமையா இருக்கணும், ஆனா நீங்க அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு கேக்குறான். இப்போ நம்ம ஹீரோ ரூம்குள்ள இருக்காரு. செம்ம கியூரியாஸ் தாங்க முடியல, இவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவில் எட்டி பாக்குறாரு. ஆனா தெரியவே இல்லை. இப்போ அவன் பாஸ்ட்ல பேசியிருப்பான்ல, நானும் அவனும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் நினைச்சு இப்போ ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. என்ன நல்ல ரிலேஷன்ஷிப், என்னை விட அவளை யாரும் அதிகம் லவ் பண்ண முடியாது தெரியும்ல அப்படின்றாரு. இப்ப ஹீரோயினும் அவனோட அம்மாவும் அவனோட தம்பியும் என்ன பண்றாங்க, இவனை கூட்டு போயிட்டு அந்த வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. அவன் அந்த வீட்டை பார்த்து அப்படியே வியந்து போறான். என்னடா இவ்வளோ பெரிய இடமா இருக்கு உங்க வீட்டுல, நான் இது வரைக்கும் இதை வெளியில கூட பார்த்ததே இல்லை அப்படின்றான். இங்கதான் நாங்க உட்காந்து சாப்பிடுவோம், சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீங்க போயிட்டு சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றான். ஆனா அவங்க அம்மா இருக்கால, அவ விடவே மாட்டான். நீ சரியா சாப்பிடவே இல்லை, இங்கவே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருக்க வைக்கிறான். ஏன் இப்பதான் நீ ரொம்ப அப்செட்டாவே இருக்க அப்படின்னு கேட்கும் போது நான் அப்செட்டா இருக்கேனா, அதுதான் என்னோட கேரக்டரே சரியா, நான் இல்லாம நீங்க மட்டும் சாப்பிடுங்க, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அவனோட தம்பி என்ன சொல்றான், நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, அவ இப்பன்னு இல்ல எப்பயுமே இப்படிதான் பேசுவா அப்படின்னு சொல்றான். இப்ப அவனும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல என்னென்ன நடக்கும், அவங்க அக்கா என்ன பண்ணுவா, அவங்க அம்மா என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த எக்ஸ்ல இருக்கான்ல அவனும் அதை கேட்டுட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, டாக்டரை போய் மீட் பண்ணிருக்கா. டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சின்னதாக ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த இன்ஜெக்ஷன்ல நீங்க மயக்கமாயிருவீங்க, அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேன்சர் செல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, இது சின்ன ஒரு சர்ஜரி தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, ஆனாலும் 50% தானே ரிமூவ் பண்ண முடியும், இன்னும் 50% என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, இது வரைக்குமே கேன்சருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் நாட்கள் போக போக டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு, இன்னும் செமையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா, போன டைம் வந்தப்பயும் இதான் சொன்னீங்க, இப்பவும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்போது அங்க ஒரு பையனை பாக்குற, அவங்கிட்ட போயிட்டு உன் பேபி எப்படி இருக்கு, உன்னோட குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். என்னோட குழந்தை ஐசியூல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ பரவாயில்ல, குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, குழந்தையோட பேரு ஜோரோங் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். குழந்தைக்கு ஜூஸ் மட்டும் கொடு, ஹெல்தியான ஃபுட்டு மட்டும் கொடு, வேற எதுவும் கொடுக்காத, அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்னது பணம் கொடுக்குறீங்களா, ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா, ஹீரோ அப்படி ஹீரோயினோட தம்பி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
அவனோட தம்பி என்ன சொல்றான், நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கு அதிகமா செலவாகும், அதை நீங்க தான் பண்ணணும் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்பா கிட்ட சொல்றான். இந்த பிசினஸ் இல்ல, எந்த பிசினஸ் பண்ணாலும் அதுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெமரி கார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் வந்து டெலிவரி பாய் அனுப்புறேன், அந்த மெமரி கார்டை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். அந்த மெமரி கார்டு வந்த உடனே ஹீரோ என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு போய் ஒரு கடையில கொடுக்குறாரு. இதை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப பழசா இருக்கே, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, அதனால இதை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டை அந்த கடையிலேயே கொடுத்துட்றான். இப்போ கிச்சன்ல சமைக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம டின்னர் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. போன வாரம் வந்து நம்ம சேர்மேனுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ரொம்ப பிடிச்சிருந்துதான், அதனால இந்த வாரமும் அதையே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ எப்பயுமே பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வருவாள்ல, அவள் வந்து என்ன சொல்கிறா, என்னது ஸ்வீட் பொட்டேட்டோவா, அதெல்லாம் இப்போ சமைக்கக்கூடாது, நான் சொல்கிறதான் சமைக்கணும் அப்படின்றா. இப்போ அந்த சமைப்பால அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நீங்களாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மென்ஸ் எல்லாம் வெளில அமைச்சிட்டு கதவை சாத்துறா. கதவை சாத்தி முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு சுத்தியல் எடுத்து அங்கே ஒரு கேமரா இருக்க, இந்த கேமராவை உடைக்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா, நான் யாருன்னு தெரியும்ல, நான் யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல, என்ன என்கிட்டே வந்து திமிரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. நான் இங்கே 20 வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட வந்து உன் இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கவே போட்டு அடின்னு அடிக்கிறா. அவள் வயிற்றுலே ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுறா. இந்த மாதிரி இவன் என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதனால தான் அவங்க அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக எழுந்து போயிடுறான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன எது பண்ணாலும் கேட்கறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த லேடியோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறா. இவ என்ன பண்ணா, இவ யாரு, 20 வருஷமா இவ என்ன பண்ணிட்டு இருந்தா, எல்லா டீடைலும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஏதோ ஃபைல் எடுத்து அடிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு கால் வருது, கிளம்பிட்டீங்களா, இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு இலூஷன் வருது. ஆபீஸ்க்குள்ள இருந்த ஹீரோயின் அப்படியே அந்த பனி கொட்டுற காட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அவங்களுக்கு குளிர் தாங்க முடியல. இப்போ அந்த காட்டுக்குள்ள வந்து யாரோ அவளை கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த இலூஷன்ல இருந்து வெளியில வந்து பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பிரசன்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவளோட எக்ஸ் லவர் இருப்பான்ல, அவன் தான் இருப்பான். நான் இவ்வளோ நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் இங்க நின்றுட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். ஓகே நான் ஃபைன் தான், வா, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம வந்து நாளைக்கு கூட ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ரெஸ்ட்லாம் வேணாம், வா போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டு வந்து லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் கிட்ட வரான். நம்ம ஹீரோ அந்த லிஃப்ட்லேருந்து வெளியில் வராரு. தன்னுடைய சொந்த பொண்டாட்டியா வேற ஒருத்தவன் ஷோல்டரில் கை வச்சு பிடிச்சிக்கிறத பார்த்து செம கடுப்பாகிறாரு. எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. ஹீரோ வெளியில வந்து என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறான். இந்த எக்ஸ்லாம் இருக்கான்ல, அவனும் அவ பின்னாடியே போறான். லிஃப்ட்டுக்குள்ள போனதும் திரும்ப அவளை இவன் பிடிக்கிறான். உடனே அவ கையை தட்டி விட்டுட்டு, அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்றும் பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றான். ஏன் அதனாலலாம் பிடிக்கிறா, நீ ரொம்ப டயர்டா இருந்தியே அதனால தான் பிடிச்சா, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் அங்க போறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்றா. இப்போ மறுநாள் காலையில் என்ன பண்ணுறா, டாக்டரை போய் சந்திக்கிறா. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளோட ரிப்போர்ட் அண்ட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஒயிட் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால கண்டிப்பாக நீங்கள் ரத்தம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை போட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து வெளியிலேருந்து போகிறா. இப்போ டாக்டர் பின்னாடியே வந்து அவகிட்ட பேச வரா. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. யாருன்னா, இவங்க வீட்டில் ஒருத்தி இருப்பாள்ல, அவ தான். அவ வந்து என்ன கேட்குறா, நீ என்ன பண்ற, கேன்சர் பேஷண்ட் இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்குறா. இப்போதான் நம்ம ஹீரோயின் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்றா. நீ ஏன் இத்தனை நாளா பிரெயின் டூமர் இருக்குன்னு யாருக்கிட்டுமே சொல்ல, நம்ம வீட்டில் சொல்லலை, என்கிட்ட சொல்லலை, யார்கிட்டமே சொல்லலை அப்படின்னு அவ கேட்குறா. சரி, உன்னோட ஹஸ்பண்டுக்காச்சும் தெரியுமா இல்லை அப்படின்னு கேட்கும் போது, இல்லை, என்னோட ஹஸ்பண்ட்ட நான் எல்லாத்தையுமே மறைக்காம சொல்லிடுவேன், அவர்கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நான் ஜெர்மன் போகிறேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்கே பண்ண போகிறேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் சீக்கிரமாக அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுவேன், அதனால் நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு செம சந்தோஷமாயிருது. சரி, ஓகே சீக்கிரம் போய் க்யூர் பண்ணிட்டு வா, என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டேன், நான் போய் யாருக்கிட்டையாவது சொல்லவனா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் அவளுக்கு மனசே கேட்கல. உடனே வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி, உனக்கு எதுவும் ஆகாது சரியா, உனக்கு எல்லாம் சரியாயிரும், கூடிய சீக்கிரம் நீ க்யூர் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இப்போ அந்த பொண்ணு போயிட்டு ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு பிரெயின் டூமர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு கால் பண்ணி கேட்குறா,
எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரை கூட்டு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற விலை மதிப்பான பொருள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த பாஸ்டெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ சின்ன பொண்ணா இருக்கா, ஹீரோவும் சின்ன பையனா இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்றா, ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த பேசினாங்கல்ல அவருக்கு மாலை போடுறா. பிரசன்ட்டுக்கு வந்தா அவங்களோட அப்பா இந்த கதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, ஜெர்மன் போறதுக்காக கிளம்புறா. அவ ட்ரீட்மெண்ட்காக. அந்த ஆன்ட் இருக்கால, அவ வந்து என்ன சொல்றா, நீ மட்டும் தனியாவா போற, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றா. ஏன் நீ உன் ஹஸ்பண்ட் கூட போகலாம்ல, அவர் உன் கூட வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரால் வர முடியாது, நான் மட்டும் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டுமே அந்த ஏர்போர்ட்குள்ள போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள போகும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம மட்டும் தனியா போறோமே, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இப்ப அந்த ஆன்ட் இருக்கால, அவன் நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்றா. என்ன ஆச்சு, நீ இப்ப வர, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும் தானே, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கறா. சரி, அது மட்டும் இல்லாமல் அவள் தனியாக இப்போ ஜெர்மனுக்கு போகிறா ட்ரீட்மெண்ட்காக, நீ கூட போலையா அப்படின்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. ஹீரோயின் ஃப்ளைட் ஏரியா கிளம்பிட்டான்னு பாருங்களா. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேராக உட்காந்துருக்காங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளுக்கு ஏதோ ஒரு கால் வருது, உடனே அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறா. ஹீரோவும் கால் பண்ணி பார்க்குறாரு. பட் மொபைல் சுவிட்ச் ஆஃப். உடனே வந்து ரூம்குள்ளே பெட்டில் உட்காந்துடுறாரு. இப்போ சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு கடற்கரை ஓரமாக அப்படியே டென்ட்டு போட்டுட்டு அங்கே உட்காந்து கேம்ப் ஃபயர் மாதிரி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்டு பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்காரு. அவர் அமைதியாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஜெர்மனில் வெதர் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நீ இங்கே இருக்க, அப்புறம் ஜெர்மனோட வெதர் கண்டிஷன் இங்கேருந்து பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃப் அங்கே இருக்கா, அதனால தான் பார்த்தேன் அப்படின்றாரு. என்னது, நீ உன் ஒய்ஃபை பற்றி கவலைப்படுறியா, அவளை வேணான்னு சொல்கிறா, அப்புறம் எதுக்கு அவளை பற்றி கவலைப்படுறா, அப்போ நீ அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்க இன்னும், அப்படி தானே. நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உன் வாய் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது, உன் மனசும் நீயும் இங்கேயே இல்லை, அது உனக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட்டு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அவருடைய ஹனி கிட்ட இருந்து, அதாவது அவங்களுடைய ஆள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து. அவர் பாட்டு போய் பேச போயிடுறாரு. நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்து அந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. செம்ம மொமெண்ட்டுங்க. கடற்கரை ஓரத்தில் ஒரு டென்ட்டு, ஒரு கேம்ப் ஃபயரு, அப்படியே அந்த காற்றை சுவாசிக்கும் போது வேற லெவலில் ஃபீலாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹீரோயினும் ஜெர்மன் போய் இறங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இவளும் என்ன பண்றா, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆயிடுறா. பட் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, கூட யாருமே இல்ல, தனியாவே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ரொம்ப பயத்தோடவே அந்த சர்ஜரி ரூமுக்கு போறா. அங்க போனா அவளுக்கு பிளட் எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, அவளுடைய முதுகுல இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த வலியை விட நம்ம கூட யாருமே இல்லைன்ற வலி தான் அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோ இந்த கடற்கரையிலேயே தனியா உட்காந்துருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி, அந்த இன்டர்வியூலாம் எடுத்து பாக்குறாரு. அதுல அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னுடைய கோல் என்னப்பா, என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குல்ல அதை வேற லெவல்ல டெவலப் பண்ணணும், செமையா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம், உங்களுடைய இன்னொரு கோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஹஸ்பண்டோட ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணணும். லாஸ்ட்டாக நாங்கள் கல்யாணம் ஆனப்போ ஹனிமூன் போனது, அதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணவே இல்லை. அப்படியே லாங்காக ட்ராவல் பண்ணி ஒரு செமையான மூணு இருக்க இடத்துல நானும் அவர் மட்டும் தனியாக நடந்து போனோம். ஒரு கப் காஃபி என் கூட அவரு, அது செம்மையான மொமெண்ட்டாக இருக்கும். அதுதான் என்னுடைய இன்னொரு ட்ரீம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த வீடியோவை ரீவன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேனோ, அவள் கூட போயிருக்கணும், பட் அவளை தனியாக அமுச்சிட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ வேகமாக காரில் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தாங்க. அவளை பார்க்கறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் இமீடியட்டாக புக் பண்ணி அங்கே கிளம்பி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அந்த டாக்டரை மீட் பண்ணிட்டு இருக்கா. அவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, சார் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், இப்போ உடனே சொல்ல முடியாது, நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பான். அங்கே நிறையா ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளுக்கு. எல்லாரும் அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக அங்கே உட்காந்துருப்பா. இப்போ மறுநாள் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பில்டிங்லேருந்து அப்படியே ஸ்டெப்ஸாக இறங்கி வந்துட்டு இருக்கா. இறங்கி வந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது. உடனே அங்கவே உட்காந்துடுறா. இப்படி உட்காந்துருக்கும் போது அவளுக்கு ஹீரோ வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குது.
ஆனா சுத்தி சுத்தி பாக்குறான், ஹீரோவா அங்க காணோம். என்ன அவ வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு, கனவா அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. அவ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நம்ம ஹீரோ பேக்கோட வந்து அவ முன்னாடி நிக்கிறாரு. வந்து நேரம் என்ன சொல்றாரு, நான் உன் ஹீல்ஸ் எல்லாம் போட வேணான்னு சொன்னல, கம்ஃபர்டபுளான ஷூவா போடு, அப்பதான் உன்னால நல்லா நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நானும் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனா நீ அதை கேட்கற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த பேக்ல இருந்து ஷூவை எடுத்து அவ காலில் போட்டு விடுறாரு. இப்போ நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தா நீ பட் ஃபோனை எடுக்கவே இல்லை, உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, நான் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் வந்து இந்த இடத்துல ஹனிமூன் கொண்டாடணும்னு சொல்லியிருந்திய ஒரு பேட்டியில் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றா. நீ போய் சொல்லாதா, நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம தனித்தனியா தூங்குறதுனால நம்ம லவ் பண்ணலனும், நம்ம சேர்ந்து வாழணும், நம்ம ஒன்னா இல்லனும் யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க. உனக்கு உன்னுடைய ஜாபு, உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய ஃபேமிலி தான் முக்கியம், ஆனா எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம் தெரியுமா. நான் முக்கியம் நினைச்சிருந்தா நீ என்ன தனியா அமிச்சிருக்க மாட்டேன். நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா, என் கூட யாருமே இல்லாம தனியா இருக்கிறதுக்கு. நானே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு வெறுத்து போயிட்டேன் நானு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ சாரி என்ன மன்னிச்சிரு, உன்னை தனியா அனுப்புறது ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, திரும்ப நம்ம வீட்டுக்கு போலாம், எல்லா சேட்னஸையும் தூக்கி ஓரம் போட்டுடலாம், ஃபர்ஸ்ட் என்ன நீ எப்படி லவ் பண்ணியோ அதே மாதிரியே திரும்ப லவ் பண்ணு, நம்ம திரும்ப ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க, அப்படியே அவளை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு கண்ணை தொடச்சு விட்டுட்டு டீப் அண்ட் ரொமான்டிக்கா ஒரு லுக் கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லிப் டு லிப் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. என்னதான் சண்டை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பெஸ்ட் லவ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதாங்க. உங்களுக்கும் இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் லவ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலாகவே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் யாருமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதே இல்லை. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.